ஹாய், ரொம்ப உற்சாகமான பதிவு. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். என்னடா எடுத்த உடனே உற்சாகமா ஆரம்பிக்கிறோம்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கான இருந்த தடைகள் எல்லாமே நீங்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எங்க தலைக்கு தில்ல பாத்தியா அப்படின்ற மாதிரி சிபிஐ வாசல்லே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கை காமிச்சு அந்த சன்ரூஃப் ஓப்பனா மேல ஏறி வந்திருக்கிறத அங்க இருக்கிற தொண்டர்களே எதிர்பார்க்க மாட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பெரிய சூழ்நிலை அங்க உருவாகி இருக்கிற தொண்டர்கள் எல்லாமே திடீர் ஆரவாரத்துல குதிச்சிட்டாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லா நியூஸுமே அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா ஓட்டி அது நம்மளுக்கே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னையோட வந்து சிபிஐ விசாரணை முடிஞ்சிச்சு அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்க சிபிஐ அலுவலகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு மேல சும்மாவே உட்கார வச்சிருந்தாங்க. வெறும் டீ காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு ஒரு 2-3 கேள்வி மட்டும் கேட்டுட்டு அப்படியே உட்கார வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி காலையில நம்ம நியூஸ் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா உணவு இடைவெளிக்கு அப்புறமா ஒரு பெரிய அந்த புக் மாதிரியான கொடுத்து அதுல ஆம் இல்லை அப்படின்ற கேள்விகளுக்கு மட்டுமே பதில் அளிக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இதை பத்தி தான் நம்ம மத்தியானம் டீட்டெயில்டா பேச வந்திருந்தோம். இருந்தாலும் கூட தகவல் கிடைக்காம நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனாலதான் இப்போ உங்களுக்கு தகவல் கிடைச்சோடனே நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2 வாட்டி வந்து விசாரணை நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா யார் மேல குற்றம் சாட்டியிருப்பாங்க, எந்த ஒரு செயலுக்கு அப்புறமா இந்த சம்பவம் நடந்திருக்கும், இது எல்லாமே டீடைல்டா நம்ம பேசியிருப்போம் ஏற்கனவே. இது பாத்தீங்கன்னா அந்த ஒரு விசாரணையின் அடிப்படையில அதே மாதிரியான பதில்கள் திரும்ப வருதா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த ஒரு விசாரணை அப்படின்றது நடந்திருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா விஜயோட பங்கு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க கொடுத்திருக்கிற அந்த ஒரு பேப்பர் மாதிரி இருக்கிற பண்டல்ல ஒரு 100க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ், ஈஸியான வெறும் எஸ் ஆர் நோ அப்படின்ற பதில் மட்டும்தான் இருக்கும். அதை ஏதோ என்னென்ன கொடுக்கணுமோ அப்படின்றத மட்டும்தான், அதாவது ஒரு சின்ன குழந்தை எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினா தான் இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சைட்ல இருந்து எல்லாருக்குமான பொதுவா கேட்கப்பட்ட கேள்விகள், அது போக தலைவருக்குன்னு தனியா கேட்கப்பட்ட கேள்விகள், இது எல்லாமே தனித்தனி பேப்பர்ஸ்ல இருந்தது. இது எல்லாமே நம்ம டீடைல்டா சொல்லியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஞானேஷ்குமார் அவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 23 தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி ஒதுக்கி கொடுத்து வாக்கு எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா மே 4 கொடுத்திருந்தாங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு தமிழகத்துல ஒட்டுமொத்த சூழ்நிலையுமே மாறிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய உருவங்கள் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சட்டமன்ற அந்த வளாகத்துல இருக்கிறது அந்த சிலைகள் எல்லாத்தையுமே வந்து முற்றிலும் மாத்தி இனி வந்து எந்த ஒரு திட்டத்துக்கும் அடிக்கல் நாட்ட முடியாது. இந்த தேர்தல் நடத்தை விதிகள் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு மேல கொண்டுட்டு போக முடியாது. அதுக்கு கணக்கு கேட்பாங்க. அடுத்து படை இறங்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து செக்கிங்குள்ள போகும். வண்டியில அங்கங்க பணம் பிடிபடும். இனி அடுத்தடுத்த கட்டங்கள்ல வந்து இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க இந்த ஒரு தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த தமிழ்நாடு முழுக்கவே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் கீழே வந்துருச்சு 5 மாநிலங்கள். இப்ப இந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75,000க்கு மேல தமிழ்நாட்டுல மட்டுமே வாக்குச்சாவடி கொடுத்திருக்காங்க. இந்த டீடைல் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு விசாரணையை முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இது வந்து என்டிஏக்கான கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில இன்னைக்கு அதுக்கான டீடைல்டு தமிழக வெற்றி கழகத்துல இருந்து சிடி நிர்மல்குமார் அவர்கள் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது வந்து என்டிஏக்கான கூட்டணி எல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மை, கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னது உண்மை, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம், எதிர்கட்சி தலைவர் ஆகிற அளவுக்கு கூட இன்னைக்கு விஜய் அவர்களுக்கான அந்த ஒரு மாஸ் அப்படின்றது இருக்கு, எல்லாமே வந்து உண்மை, எல்லாமே நாங்க மறுக்கலாம் இல்ல, ஆனா நாங்க முழுக்க தலைவர் அவர்கள் கூட்டணி எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்றது படி இருந்தா கூட இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல வச்சு இந்த ஒரு கூட்டணிக்கான அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்து எழுந்தது. இது பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐக்குள்ளே இருக்க வச்சு இன்னைக்கு பவன் கல்யாண் அவர்களுக்கு அங்க இருந்தே வந்து விஜய் அவர்களுக்கான ஒரு போன் எல்லாம் கொடுத்து கூட்டணிக்கான அட்வைஸ் கொடுத்து, ஏன்னா இன்னைக்கு நீங்க தமிழக வெற்றி கழகம் அந்த அளவுக்கு வந்து தமிழகத்துல உங்களோட இளைஞர் படை அப்படின்றது இருக்கு, இன்னைக்கு கண்டிப்பா திமுக அப்படின்ற தீய சக்தியை நீங்க ஒழிக்கிறதுக்கு நீங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும், இன்னைக்கு தமிழ்நாடு மாறணும் அப்படின்னா நீங்க வேற வழி இல்ல, இந்த மாதிரி ஒத்துக்கங்கன்ற மாதிரி ரொம்பவே அழுத்தம் கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து விஜய் இதை ஏத்துக்குறாரு, இது வந்து விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்ததா தான் நீங்க சிடி நிர்மல்குமார் அவர்கள் பேசியிருக்காரு. இது மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும் காணொலி மூலியமா விஜய் அவர்கள் நீ வந்ததுக்கு அப்புறமா கலந்து ஆலோசிக்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு ஈவினிங் இன்னைக்கு நைட் இப்ப நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சென்னைக்கு கிளம்பிட்டதா நியூஸ் வந்திருக்கு. கிளம்பிட்டு இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய மாசான நியூஸ் ஒன்று வரப்போகுது. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். தூத்துக்குடிக்கு எடுத்தோடனே விஜய் அவர்கள் போறாரு. இப்ப கூட தூத்துக்குடியில அந்த பாலியல் குற்றம் நடந்திருக்கும், அந்த ஒரு பொண்ணு பாப்பா வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பாப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவர்ஜுன் அவர்கள் போய் அவங்க வீட்டுல போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆளும் கட்சியில இருந்து போயிருக்கவங்களே வந்து அடிச்சு விரட்டுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா கூட தமிழக வெற்றி கழகத்துல இருந்து ஆதவர்ஜுனா போயிட்டு விசாரிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் போறதுக்காக அனுமதி கேட்டிருந்திருக்காங்க. ஆனா
கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற நியூஸ் சொல்லியிருப்பேன் நானு. அதுதான் உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. இன்னைக்கு தடைகளை தாண்டி சரித்திரம் படிக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது இருந்தது போய் இன்னைக்கு தடைகளே இல்ல, ஈஸியா சரித்திரம் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு உண்மையிலே இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து இந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னா 11-12 தேதி அட்லீஸ்ட் 13 தேதிக்குள்ளேயாவது நெல்லையில வந்து ஒரு நிர்வாகிகள் சந்திப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டேட் எல்லாம் கூட அனுமதி வரைக்கும் கூட போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க அனுமதி கொடுக்கல அப்படின்றனாலதான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் கூட பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேர்தல் நடைமுறை விதிகள் வந்துருச்சு அப்படின்றனால இனி எல்லா கட்சிகளுக்குமான அந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டும் பிரச்சாரங்கள் என்னன்னா இந்த பிரச்சாரங்கள் இப்ப பண்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறிவிப்பு மட்டும் கொடுக்கணும். அவங்க வந்து காவல்துறையில இருந்து பாதுகாப்புன்றது கொடுத்துருவாங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள இருக்கிற உள்குத்துல எதுவும் பண்ணிட்டாங்க அப்படின்ற அதுக்காக தான் அந்த மத்திய ரிசர்வ் படை அப்படின்றது எப்பவுமே அது ஆன்லே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாளை அல்லது நாளை மறுநாள், நாளை தான் முக்காவாசி சொல்லியிருக்காங்க ஈவினிங்குள்ள போய் பார்க்க போறாரு அப்படின்ற ஒரு சின்ன நியூஸ் இன்னும் கூட உறுதியாக்கப்படல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தூத்துக்குடிக்கு போயிட்டு அவங்க அந்த பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்த மக்கள் சந்திப்பு, இது வந்து நிர்வாகிகள் சந்திப்பா இனி இருக்காது, முழுக்க முழுக்க மக்கள் சந்திப்பு. இனி மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறது, மக்களுக்கான தேர்தல் அறிக்கை ரெடி பண்றது, இனி வேட்பாளர் பட்டியல், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேட்பாளர் பட்டியல்ல இப்ப வரைக்கும் 20 வேட்பாளர்கள் அதாவது நட்சத்திர வேட்பாளர்களா உறுதி செய்யப்பட்டு மொத்தத்துல 60 வேட்பாளர்கள் உறுதி பண்ணப்பட்டிருப்பாங்க. இது அன்னைக்கே நம்ம பார்த்த நியூஸ் தான். அவங்க யார் யார் அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்க. இன்னி அடுத்து வந்து விஜய் அவர்கள் தூத்துக்குடிக்கு போயிட்டு திருநெல்வேலி மக்கள் சந்திப்பை முடிக்கிற கையோட பெரம்பூருக்கு போறதா இருக்காரு. இதுதான் வந்து பெரம்பூர் அப்படின்றது விஜய் அவர்களுடைய தொகுதி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு ஒரு பேச்சு வந்து பரிசீலனையில இருக்கு. ஏன்னா திருச்சி கிழக்கு இப்ப வரைக்கும் வந்து வேட்பாளர் முடிவு பண்ணல. உத்தேச பட்டியல்ல விஜய் அவர்களோட பேர் தான் 2 தொகுதியிலுமே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னும் கூட உறுதி பண்ணப்பட்ட அந்த உத்தேச பட்டியல் அப்படின்றது கண்டிப்பா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு டீடைல்டா எந்தெந்த தொகுதிக்கு யார் யார் அப்படின்றத சொல்லிடுவேன். இப்போதைக்கு வரைக்கும் இன்னைக்கு இப்ப கூட்டணி கட்சிகள் இப்ப பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில திடீர் சலசலப்பு அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து விசிகாவுக்கும் பஞ்சாயத்தாச்சு, அதுக்கப்புறமா திருமாவளவன் போய் சேர்ந்துக்கிட்டாப்ல. இப்ப என்னடானா அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தாவாக்கா அப்படின்ற கட்சி, அந்த கட்சி வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியேறிட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட அந்த ஒரு மூவே அதுதான், இவங்க இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் கூட்டணியில இருந்த கட்சியை ஈஸியா கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. யாருக்காக? தேமுதிகவுக்காக. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்றதே வந்து இன்னைக்கு மறைமுக செய்தியா வந்திருக்கு. ஆனா கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னி தலைவர் விஜய் அவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுக்க போறாரு? ஏன் அப்படின்னா இன்னைக்கு என்டிஏவோட பாத்தீங்கன்னா அதிமுக, பாமக, இன்னும் சிறு கட்சிகள், நம்ம டிடிவி தினகரன் அவர்கள், இந்த மாதிரி கட்சிகள் இணைஞ்சிருந்தா கூட இன்னைக்கு திமுகவுக்கு நிகரான அந்த கூட்டணி பலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்குள்ள அந்த சின்ன மனசுக்குள்ள அந்த பயம் இருக்கு. அப்படின்றனாலதான் எடப்பாடியோட தலைமையினால சில பேர் வந்து விஜய் அவர்களோட நேரடியாவே டீல் பேசுறதா வந்து நியூஸ் நிறையவே பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது? இப்ப விஜய் அவர்கள் வந்து இப்ப சிபிஐ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரிலாக்ஸா யோசிக்க சொல்லி நிறைய வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கிறதாகவும் நிறைய பேர் வந்து என்டிஏ சைட்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதாகவும் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் நாளைக்கு விஜய் அவர்கள் என்ன முடிவு பண்றாரு அப்படின்றத. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா இன்னைக்கு சிபிஐ அலுவலகத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சிபிஐ கேட் தாண்டவே இல்லை, கேட்டுக்கு முன்னாடியே அந்த சன்ரூஃப் மேல ஏறாரு அப்படின்னா கண்டிப்பா சிபிஐயோட அனுமதி இல்லாம அதை வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கட்சி தலைவரா இருக்கிறவரு மக்கள் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. ஏன்னா கேட்டுக்கு வெளியில நடக்கிறதுன்றது வேற, அந்த சிபிஐ வளாகம் அப்படின்றது வேற, அங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது வேற. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக மக்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் வந்து அங்க நிறைய பேர் இருக்காங்க, டெல்லியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் காலையிலே இருந்து விஜய் அவர்களை எப்படியாவது வெளியில வந்தபோது பாத்துருவோம். ஏன்னா இதுக்கு 2 தடவை இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் ரொம்பவே சோகமா வந்திருப்பாங்க, இல்ல காருக்குள்ள ஜன்னல் மட்டுமே இறக்கி இருக்கிற சீன்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத நிகழ்வு. இதுக்கு சிபிஐ வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் பெரிய நிகழ்வு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சிபிஐயோட அந்த ஒரு முன்கேட் உள்ள போறதுக்கான முன்கேட்ல இருந்தே வந்து விஜய் அவர்கள் சன்ரூஃப் மேல ஏறிட்டு வெளியில வந்துட்டு அந்த சிபிஐ வளாகத்தை விட்டு வெளியில போற வரைக்குமே அந்த பாதுகாப்பு அப்படின்றது இன்னைக்கு தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கு. அப்படின்னா இது உண்மையிலேயே ரொம்ப பேசப்படக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு பூராமே அந்த வட்டமேசை மாநாடு எல்லாம் போட்டு உட்காருவாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு முழுக்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பா ஆச்சு, ஒருவேளை அலைஸ் ஆயி போச்சு, இன்னைக்கு போச்சு, ஸ்டாலினுக்கு தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா உருட்டிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேலை இல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்துலயுமே உறுதியா இருக்கார். மக்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல தலைவர் வந்து எல்லாத்தையுமே அறிவிப்பார் அப்படின்றத நம்ம முன்னாடியே சொல்லக்கூடாது. நம்ம சேனலை பாக்குறவங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம வீடியோ முழுசா பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.